சிவனின் அம்சமாக கருதப்படக்கூடிய ருத்ரனின் கண்களில் இருந்து ருத்ராட்சம் பிறந்ததாக நம்பப்படுகிறது. அப்பேற்பட்ட ருத்ராட்சம் அணிந்து கொண்டு எவையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ருத்ராட்சம் அணிந்து கொண்டு அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. அதே போல் ஒரு வீட்டில் குழந்தை பிறப்பு ஏற்படுது, நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பு தீட்டு கழியும் வரை ருத்ராட்சத்தை கலட்டி வைத்து விட வேண்டும். அதே போல் மரண தீட்டு ஏற்படுது அப்படின்னா அந்த மரண தீட்டு அந்த வீட்டில் கழியும் வரை ருத்ராட்சத்தை கலட்டி வைத்து விட வேண்டும். தன்னுடைய வீட்டில் மட்டுமல்லாமல் வேறு எங்கேயாவது குழந்தை பிறப்பு பார்க்க போகிறோம் அல்லது மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீட்டுக்கு நாம் போகிறோம்னாலும் நாம் ருத்ராட்சத்தை கலட்டி வைத்து விட்டு அந்த நிகழ்வுக்கு போயிட்டு வருவது நல்லது. பெண்களுக்கு மாதவிடாய் தீட்டு ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் ருத்ராட்சத்தை கலட்டி வைத்து விட வேண்டும். தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக ருத்ராட்சம் அணியக்கூடாது. மலம் ஜலம் கழிக்கும் பொழுதும் குளிக்கக்கூடிய சமயங்கள்லையும் ருத்ராட்சத்தை அணியக்கூடாது, கலட்டி வைத்து விட வேண்டும். தூங்கும் நேரமும் ருத்ராட்சத்தை அணியக்கூடாது, அதையும் கழட்டி வைத்து விடுவது நல்லது. பொதுவாக குளித்து முடிச்சுட்டு பூஜையப்போ ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இரவு படுக்க போவதற்கு முன்னாடி ருத்ராட்சத்தை கழட்டி வைத்து விடுவது நல்லது. அதே சமயம் 12 வயதிற்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறப்பு இறப்பு தீட்டை தவிர மற்ற தோஷங்கள் எதுவும் கிடையாது. தாராளமாக அவர்கள் ருத்ராட்சத்தை அணிந்திருக்கலாம். ஆனால் பெரியவர்கள் மேற்சொன்ன சமயங்களில் ருத்ராட்சத்தை கலட்டி வைத்து விடுவது நல்லது. மிக முக்கியமானது, ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு யார் காலிலும் விழுகக்கூடாது. இறைவன் சன்னதியில் மட்டுமே நாம் விழுந்து வணங்க வேண்டும். இறைவன் முன் மட்டுமே நாம் விழுந்து வணங்க வேண்டும். அதே போல் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு எந்த விதமான பாவ செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைப்பது, அடுத்தவர்களுமே பொறாமைப்படுவது, அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பது கூட மிகப்பெரிய பாவமாக அமைந்துவிடும். அதே போல் எந்த சூழ்நிலையிலுமே ருத்ராட்சத்தை விபூதியில் வைப்பதே சிறப்பு. ருத்ராட்சத்தை கழட்டி வைக்கிறோம்னா ருத்ராட்சத்தை கழட்டி விபூதியில் கழட்டி வைக்கணும். விபூதியை ஒரு கிண்ணத்தில் வச்சு அந்த கிண்ணத்தில் இந்த ருத்ராட்சத்தை கழட்டி வைத்து விட வேண்டும். அதே போல் ருத்ராட்சத்தை சுத்தம் செய்யும் பொழுது நீரில் சுத்தம் செய்யக்கூடாது. சாம்பிராணி தைலம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும். அந்த சாம்பிராணி தைலத்தை வைத்தே ருத்ராட்சத்தை சுத்தம் செய்ய வேண்டும்.